அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்கு 28ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் சிம்ம ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போது மேச ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மனசோர்வம், மன அழுத்தம், மனக்கவலைகள் வந்து போகலாம். அது வராமல் அந்த நாட்களை நாம் ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, ஆர்வத்தோடு பயணிப்பது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 30ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 31ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக போராடி வெற்றி பெறக்கூடிய நாள். அறிவுபூர்வமாக செயல்பட்டு பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். மாணவர்கள் கல்வியில் அற்புதமான முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் நல்லதொரு முன்னேற்ற பாதையில் செல்லும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிறகு 31ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2 மணியிலிருந்து 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை நாள் அஷ்டமி அன்று. பிறகு 2ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அஷ்டமி காலையில் 8 மணிக்கு முடிஞ்சு நவமி தொடரும். இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் வெற்றி பெறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய சந்தோஷம், ஒற்றுமையும் மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று ஆடிப்பெருக்கு, ஆடி 18. இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள் வந்து போகும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பொறுமையாக அந்த நிகழ்வுகளிலிருந்து நிதானமாக கடந்து செல்வது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். சமாளித்து கொள்ளலாம். பொறுமை முக்கியம். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சிம்ம ராசியில் சந்திரன் இருப்பார். சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக விடாமுயற்சியோடு பயணிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். சிறு சிறு தோல்விகள், இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வந்தாலும் உடனடியாக அதிலிருந்து பின்னோக்கி செல்லாமல் விடாமுயற்சியால் அதற்குரிய காரண காரியத்தை எல்லாம் தெரிந்து சரி செய்து முன்னேறி செல்வது பயனுள்ள நாட்களாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 31ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள் வந்து போகும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைகளுக்கு மனோ திடத்தோடு, மன உறுதியோடு கடந்து சென்று வெற்றிகரமாக நாட்களாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் தேவை. வியாபாரத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு அலுவலக பணியிலையும் சிரத்தை எடுத்து மன உறுதியோடு பணியாற்றினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். பிறகு 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணிக்கு மேலே, பிறகு ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று அஷ்டமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அஷ்டமி காலையில் முடிஞ்சு நவமி தொடங்கும். இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் பயணிக்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைத்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வாகனத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் அது தேவையின் கருதி பயணித்து அதை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும்.
அதிக உழைப்பு அதிக வெற்றியை கொடுக்கும். மற்றபடி எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆடிப்பெருக்கு, ஆடி 18. இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமை மேலோங்கும், சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும், மக்கள் தொடர்பு அதிகரிக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக அமையும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள்லாம் நல்ல பயனுள்ள முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும், நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வரும்போது வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் முன்கூட்டியே நேரம் ஒதுக்கி ஒரு தொடர் முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. நேரம் விரயமாக்காமல் சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். சிறு சிறு இடையூறுகள் தடைகள் தாமதங்கள்லாம் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து மன உறுதியோடு விடாமுயற்சியால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்வது சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியது இருக்கும். வியாபாரிகள் அதிக முன்னேற்றத்தில் ஈடுபடுவதற்கு அதிக உழைப்பு தேவை. அலுவலக பணியிலும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பிறகு 31ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2 மணியிலிருந்து பிறகு 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அன்று அஷ்டமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை நாள். அஷ்டமி காலையில் முடிஞ்சு நவமி தொடரும். இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன எழுச்சியோடு மன உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். எதை செய்தாலும் ஆர்வத்தோடு சந்தோஷமாக அக்கறையோடு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்துக்கொள்வது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதிக சிந்தனைகளை எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தனைகளை யோசித்து கவலைப்படுகின்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது மன உறுதியோடும் மன தெளிவோடு கவனத்துடன் சென்று பயணங்களில் வெற்றி அடைவது முக்கியம். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆடிப்பெருக்கு, ஆடி 18. இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கி சாதகமாக அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமை நாளும் இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாட்களான ஞாயிறு நாட்கள் பயனுள்ள அதிக முன்னேற்றத்தை தருகிற நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சிம்ம ராசியில் சந்திரன் பயணிக்கும்போது கடக ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலையில் அதிகமாக இருக்கும். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது குடும்ப பாங்கான வேலைகளில் அதிகமாக ஈடுபட்டு பயணிக்க வேண்டியது இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அன்பாக அமைதியாக பொறுமையாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் வாக்குவாதத்தை அதிகப்படுத்தாமல் வீண் வாக்குவாதம் வீண் அலைச்சல் இல்லாமல் பொறுமையாக அன்பாக நடந்து கொள்வது நல்லது. கோபப்பட வேண்டாம். மற்றபடி 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பாக இருக்கும். 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும். கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றிகளை ஈட்டக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. வியாபாரம் வெற்றிகரமாக அமையும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறும். மற்றபடி 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணியிலிருந்து
ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று அஷ்டமி. பிறகு 2ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடரும். இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது அதிக இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். சரியான நேரத்திற்கு சென்று வெற்றிகளை ஈட்டிக்கொள்வது நல்லது. பொறுமை முக்கியம். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். அதிக உழைப்பு அதிக வெற்றியை தரும். விடாமுயற்சி தேவை. பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆடிப்பெருக்கு, ஆடி 18. இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மனசோர்வுகள் வந்து போகலாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து மனசோர்வு அடையாமல், கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல், சந்தோஷமாக ஆனந்தமாக எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, அக்கறையோடு அந்த நாட்களை கடந்து சென்றால் ஒரு நிம்மதியான முன்னேற்றம் கிடைக்கும். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். மன உறுதி தேவை. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் வெற்றிகரமான பயனுள்ள நாட்களாக, முன்னேற்றம் தருகிற நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சிம்ம ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வரும்போது நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உடல் உள்ளம் உற்சாகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். நிறைய வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இல்லாமல், யாரிடமும் முன்கோவப்படாமல், சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக சென்றால் அது வெற்றிக்கு வழிவகுக்கும். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணியிலிருந்து பிறகு ஆடி மாதம். இதில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாதம் பிறக்குது. அன்று அஷ்டமி. 2ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது. இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 3ஆம் தேதி சனிக்கிழமை நாள் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆடி 18. இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ சிம்ம ராசிக்கு 4ஆம் வீடாக வரும்போது கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஒரு உயர்வும் முன்னேற்றமும் ஏற்படும். சிறு சிறு தடைகள் வரலாம், தாமதங்கள் ஏற்படலாம். இடையூறுகள் வந்தாலும் அதிலிருந்து பின்வாங்காமல் சரியான காரியத்தையெல்லாம் தெரிஞ்சு அது விடாமுயற்சியால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொடக்கத்தில் திங்கட்கிழமைனாலும் மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக, வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு, விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும். அதனால் ஒரு சுப செலவாக, நல்ல செலவாக, பயனுள்ள தேவையான செலவுகளுக்கு செலவு செய்வது நல்லது. வீண் அலைச்சல் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. தேவையான முக்கியமான பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும் கன்னி ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வரும்போது நல்லதொரு வெற்றியும் முன்னேற்றமும் அமையும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாள். உள்ளம் தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 31ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2 மணியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அஷ்டமி. 2ஆம் தேதி காலையில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடரும். இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திரன் இருக்கும்போது
கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால யாரிடமும் முன்கோவப்படாமல், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம, வாக்குவாதத்தில் அதிகமாக ஈடுபடாமல், பொறுமையாக நிதானமாக அமைதியாக கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று ஆடிப்பெருக்கு, ஆடி 18. விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பூமி யோகம் இருக்குது. மக்கள் தொடர்பு, பதவி உயர்வு, செல்வாக்கு கைகூடும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். நல்ல நாளாக அமையும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் நிறைய வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இரட்டி லாபமும் கிட்டும். சுறுசுறுப்பாக பணியாற்றி தொழில்துறையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 31ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும். வீண் செலவு, வீண் அலைச்சல் தவிர்க்கப்படுறது நல்லது. நல்ல செலவாக சுப செலவாக மாற்றிக்கிறது. பயனுள்ள தேவையான செலவுகளை செய்து தேவையான முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்தி முயற்சி செய்வது நல்லது. பிறகு 31ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2 மணியிலிருந்து பிறகு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அஷ்டமி அந்த அன்னைக்கு. அடுத்த நாள் 2ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடரும். இந்த நாளில் துலாம் ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆடிப்பெருக்கு, ஆடி 18. இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்ப பாங்கான இடம். வாக்குஸ்தான தனஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது யாரிடமும் முன்கோவப்படாமல், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம, வீண் வாக்குவாதத்தில் இடாமல் அன்பாக பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள்லாம் நிறைய வெற்றிகளை தரக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்கு அது 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம். தொழிலில் நிறைய மாறுதல் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இதெல்லாம் நல்லது நடக்கும். வியாபாரம் வெற்றிகரமாக அமையும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 30ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானம். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணியிலிருந்து அடுத்த நாள் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்று அஷ்டமி. 2ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அஷ்டமி காலையில் முடிஞ்சு நவமி தொடரும். இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்குது. நிறைய செலவுகள் ஏற்படும். வாகனத்தில் பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை அமையும். வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆகவே வீண் செலவு, வீண் அலைச்சல் வராமல் நல்ல செலவாக சுப செலவாக ஏற்படுத்திக்கிறது நல்லது. பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவதல் நல்லது. பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆடிப்பெருக்கு, ஆடி 18. விருச்சிக ராசி ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உடல் உற்சாகம் பெறும். சுறுசுறுப்பாக உழைத்து பணியாற்றக்கூடிய நாளாக இருக்கும்.
பூமி யோகம் இருக்குது. நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். அலுவலக பணியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களும் ஞாயிறு போன்ற நாட்களும் அதிக வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது அது 9ஆம் வீடாக வருது. டென்ஷன் படபடப்பு இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அமைதியாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. திறமைகளை நிரூபிக்கக்கூடிய நாளாக இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் அடையாமல் நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பது நல்லது. பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும். கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு மாறுதல் நடக்கும், முன்னேற்றம் நடக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்லதொரு நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அஷ்டமி. பிறகு 2ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடங்கும். இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடாக வருது. 11ஆம் வீடு நல்ல லாபஸ்தானத்தை கொடுக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். நினைச்ச பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆடி பெருக்கு, ஆடி 18. விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானமாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். அது சிக்கனமாக இருப்பது நல்லது. சேமிப்பு முக்கியம். அதிக அலைச்சலும் ஏற்படலாம். அதனால் ஏமாற்றம் தராமல் தேவையான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. வீண் அலைச்சல், வீண் விரயங்கள் வேண்டாம். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இது போன்ற நாட்கள்லாம் பயனுள்ள நல்ல அதிக வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். திறமையை நிரூபிக்கக்கூடிய அதிக கஷ்டங்களை சிரத்தை எடுத்துக்கூடிய நாளாக இருக்கும். ஆகவே பொறுமையாக நிதானமாக சிந்தித்து வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பொறுமை முக்கியம். பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும். கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன் படபடப்பு இருக்கும். அதை சமாளித்து கொள்வது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள்லாம் தள்ளி போகும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கிற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காம உழைப்பை நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அலுவலக பணி சிறப்பு பெற அதிக உழைப்பு தேவைப்படும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அஷ்டமி. 2ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடங்குது. இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம். தொழில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பூமி யோகம் இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆடி பெருக்கு, ஆடி 18. விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது. தொழில் வளர்ச்சி அடையும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக, நல்ல நாளாக, பயனுள்ள நாளாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சிம்ம ராசியில் சந்திரன் வருவார். கும்பராசிக்கு அது 7ஆம் வீடாக இருக்கிறதுனால கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமை மேலோங்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். திறமையை நிரூபிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும்.
பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்கனால சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து போகும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே அறிவுபூர்வமாக செயல்பட்டு அமைதியாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து சென்றால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். பிறகு 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணியிலிருந்து பிறகு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அஷ்டமி, 2ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அஷ்டமி முடிந்து நவமி தொடரும். இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் அதிர்ஷ்டத்தையெல்லாம் எதிர்பார்க்காம அதிக உழைப்பை நம்பினால் அதிக வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். பொறுமை முக்கியம். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆடிப்பெருக்கு ஆடி 18 விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நிறைய மாறுதல் நடக்கும், முன்னேற்றம் நடக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, புதிய செய்திகள் வரும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கக்கிழமையும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக அதிக வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 28ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும். பலவிதமான பிரச்சனைகளை போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பிறகு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 30ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க, அறிவுபூர்வமாக செயல்பட்டு பல வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு மகிழ்ச்சியும் உண்டாகும், சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். பிறகு 31ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2 மணியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அஷ்டமி. பிறகு சனிக்கிழமை 2ஆம் தேதி அஷ்டமி காலையில் முடிஞ்சு நவமி தொடங்கும். இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. 8ஆம் வீட்டு சந்திரன் சந்திராஷ்டம நாளை குறிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும், டென்ஷன் படபடப்பு இருக்கும், மனது சோர்வாக இருக்கும், மனக்குழப்பங்கள் அடையலாம். ஆகவே சந்தோஷத்துக்காக, நிம்மதிக்காக, மகிழ்ச்சிக்காக அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம், பொறுமை முக்கியம். பிரயாணங்கள் செய்யும்போது, வாகனத்தில் செல்லும் போதும் கொஞ்சம் சரியான நேரத்திற்கு பொறுமையாக சென்று வருவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆடிப்பெருக்கு ஆடி 18 விருச்சிக ராசியில் அந்த நாட்களில் சந்திரன் வரும்போது தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தள்ளி போகும். அதனால் வாய்ப்புகள் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அடையாமல், எதிர்காலத்தை பற்றி ஒரு பய உணர்வை ஏற்படுத்தி கொள்ளாமல், டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியாக நிதானமாக பொறுமையாக இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கிற அடிப்படையில் கடந்து செல்வது நல்லது. வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காத்து நிதானமாக செயல்படுவது நல்லது. ஆகவே இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் அதிக வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை கேட்டு கண்டு பயனடையுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.